Hi students, welcome to Muppadi Defense Academy. SSGD-க்கான நோட்டிபிகேஷன் வரப்போகுதுறது உறுதியாயிடுச்சு. ஓகேங்களா? லாஸ்ட் இயரோட SSGD-க்குடைய ப்ராசஸ் இன்னும் சில நாட்கள்ல என்ன செய்ய போகுது, முடிய போகுது. இன்னும் நோட்டிஃபிகேஷன் பேர்னா ஃபைனல் ரிசல்ட் வர வேண்டியது இருக்குது, பிசிக்கல் நடக்க வேண்டியது இருக்கு. அது நடந்துடுச்சுன்னா முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்த நோட்டிபிகேஷன் வெளியிட போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் இயர் ஆனுவல் பிளான் வெளியிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ எப்பவுமே நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் அரே வரியா படிக்கிறத விட நோட்டிபிகேஷன் வருவதற்கு முன்னாடியே படிக்கிறது தான் ரொம்பவே பெஸ்ட். ஓகேங்களா? அப்பதான் ஏன்னா ஆல்ரெடி ஏகப்பட்ட பேர் நோட்டிபிகேஷன் வரதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட சேர்ந்து அவங்களுக்கு ஈக்குவலா நீங்களும் வேகமா ஓடணும் அப்படின்னா ஒரே வழி, சீக்கிரமா படிக்கணும். ஓகேங்களா? அதுவும் கரெக்டா படிக்கணும். சீக்கிரமா படிக்கிற பேர்ல உதவாம படிச்சுட்டு இருக்கிறது வேஸ்ட். எதை படிக்கணும், எதை படிக்க வேணாம், இந்த விஷயத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே இவ்வளவு மார்க் வந்துடும். இதுதான் கட் ஆஃப். கட் ஆஃபுக்கு தான் நம்ம டார்கெட் பண்ணணுமே தவிர சும்மா மொத்த கொஸ்டின் நான் போடணும் அந்த மாதிரி ரொம்ப பகல் கனவுன்னு சொல்ற மாதிரி நிறைய விஷயத்த டார்கெட் பண்ணணும். கரெக்டா இருக்கிறத படிச்சுட்டு இருக்கிறத மார்க் எடுத்துட்டு போனா போதும். அந்த வருஷம் நீங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அனலைசிஸ் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம ஜிகே, ஓகே, அதாவது ஜிஎஸ் ஜெனரல் ஸ்டடீஸ்க்குரிய அனலைசிஸ் பார்க்கலாம். அனலைசிஸ் வீடியோ போடுறதுடைய நோக்கம் என்னன்னா அந்த சப்ஜெக்டை பத்தி தெரிஞ்சுக்கணும். A to Z 360 டிகிரியில அந்த சப்ஜெக்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகேல, மொத்தமா அரௌண்ட் அந்த சப்ஜெக்ட்னா என்ன, எப்படி எல்லாம் கேட்பாங்க, இதுக்கு முன்னாடி எப்படிலாம் கேட்டிருக்காங்க, இவ்வளவு மார்க் எடுத்தாலே போதும், அந்த லெவலையும் நம்ம வச்சுக்கணும். ஓகேங்களா? அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஈஸியா பார்க்கலாம், எளிமையா பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. இதோடைய PDF நான் கீழே கொடுக்க சொல்றேன். ஓகேங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம் SSGD பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் 10th குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் தான். 10th படிச்சிருந்தாலே போதும். ஓகேங்களா? தாராளமா SSGD கிட்டத்தட்ட வருஷமா வரக்கூடிய ஒரு நல்ல நம்பர் ஆஃப் வேகன்சியோட வரக்கூடிய ஒரு எக்ஸாம் தான். ஓகேங்களா? 10th தான் குவாலிஃபிகேஷன். 10th கண்டிப்பா கிளியர் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? எக்ஸாம் என்ன மீடியம்ல தான் சார் நடக்குது அப்படின்னா, ஒரு 4-3 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் இங்கிலீஷ்ல ஹிந்தியில மட்டும் தான் நடந்துட்டு இருந்தது. ஆனா இப்போ கவர்மெண்ட் ரெகுலேஷனை மாத்தி எல்லா ரீஜனல் லாங்குவேஜ்லயும் நடத்தலாம் சொல்லிட்டாங்க. அப்ப தமிழ்லையும் நடக்குது, இங்கிலீஷ்லயும் நடக்குது. யோசிச்சு பாத்துக்கோ. ஓகேங்களா? அப்ப எக்ஸாம் ஒரு கொஸ்டின் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இங்கிலீஷ் தான் இருக்கும் அப்படிலாம் கிடையாது. இங்கிலீஷ்லயும் இருக்குது, தமிழ்லையும் கொஸ்டின்ஸ் இருக்குது. ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? ரைட். அடுத்து எக்ஸாமோடைய பேட்டர்ன். ஓகேங்களா? எக்ஸாமோடைய பேட்டர்ன் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஏதாவது வீடியோஸ்ல எக்ஸாம் பேட்டர்ன் சொல்லியிருப்பாங்க, நம்மளும் சொல்லிடுறோம். ஓகேங்களா? நான் நம்ம சப்ஜெக்ட் எத்தனை மார்க் எடுக்கணும்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் 20 கொஸ்டின். நம்ம நார்க்கு ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க், 40 மார்க். அடுத்து நம்ம சப்ஜெக்ட், அதுதான் பார்ட் B-ல உட்கார்ந்துருக்கு. ஜெனரல் நாலேஜ், ஜெனரல் அவேர்னஸ். பாருங்க, சப்ஜெக்டோட நேமே 2 நேமா கலந்துருக்கா. ஜெனரல் ஜிகேன்னு சொல்றாங்க, ஜிஏன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நாலேஜ், அவேர்னஸ் ரெண்டும் சேர்த்து 20 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. இன்ட்டு 2 மார்க், 40 மார்க் இருக்க போகுது. ஓகேங்களா? இப்போ எவ்வளவு சார் அடிக்கலாம் அதை நம்ம படிக்கணும். ஓகேங்களா? இப்போ 20க்கு நம்ம எவ்வளவு டார்கெட் பண்ணலாம்? ஆக்சுவலா உங்களுக்கு மெயின் இந்த ஜெனரல் ரீசனிங்கும் மேக்ஸ் தான். இதை நல்ல டார்கெட் பண்ணணும். அது அந்த சப்ஜெக்ட் ஃபேக்கல்ட்டி பேசுவாங்க, ஆல்ரெடி மேக்ஸ் மேடம் பேசியிருப்பாங்க. அடுத்து ரீசனிங் சார் சொல்லுவார் வீடியோ பத்தி. நம்ம சப்ஜெக்ட்ல எவ்வளவு அடிச்சா சார் டீசென்டான மார்க்? ஜெனரல் அவேர்னஸ்ல இவ்வளவு கொஸ்டின்ஸ் நீங்க அடிச்சிட்டீங்கனாலே ஒரு டீசென்டான மார்க் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா தாராளமா மேக்சிமம் நல்ல ஆஸ்பிரன்ஸ், நல்ல பெர்ஃபார்ம் பண்ணவங்க, டாப் ஸ்கோரர் கிளியர் பண்ணவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு 15 ரேஞ்சுக்கு எடுத்துடுறாங்க. டாப்பர். ஓகேங்களா? டாப்பர்ஸ் எல்லாமே 15 எடுத்துடுறாங்க. ஓகேங்களா? நம்ம ஆவரேஜ் அட்டம் மேல எழுதிடலாம். ஆவரேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 12ல இருந்து ஒரு 14 வரைக்கும் எழுதலாம். தாராளமா அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தாராளமா பேசிக்கா படிச்சீங்கனாலே 20க்கு 12 to 14. ஓகேங்களா? நல்ல முயற்சி பண்ணா 15 கூட எடுக்கலாம். 20க்கும் 20 ஜிகேல எடுக்கிறவங்க ரொம்ப கஷ்டம், ரேர் தான். ஓகேங்களா? அதை நான் இப்பவே சொல்லிடுறேன். இன்டெலிஜென்ஸ்ல எடுக்கலாம். மேக்ஸ்ல 20க்கு 18 கூட எடுக்கலாம். ஓகேங்களா? இங்க முடியாதுன்னு சொல்றேன், கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா எஃபர்ட்ஸ் நிறைய போடும். எப்படி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? பட் டீசென்டான இவ்வளவு கொஸ்டின்ஸ் அத்தனை மணி நீங்க தாராளமா கிளியர் பண்ணிடலாம். இதுல இங்கிலீஷ் மேல சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இதுதான் எல்லா சப்ஜெக்டும் 20 மார்க் இருக்குது. ஓகேங்களா? இப்போ சிலபஸ் பார்த்துடலாம். இது சிலபஸ்ங்கிறது மற்ற சப்ஜெக்டை விட ஜிகேக்கு தான் ரொம்ப வேகா கொடுத்துருப்பாங்க. வேகுனா என்னன்னே புரியாத மாதிரி நிறைய விஷயம் இருக்கும், ஆனா ஒரே விஷயத்துக்குள்ள அடக்கி கொடுத்துருப்பாங்க. அப்படிதான் உங்களுக்கு சிலபஸ். General knowledge and general awareness. Questions in this component will be aimed at testing the candidate's general awareness of the environment around him.
மொத்தமா அவங்க சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி படிக்க போறாங்க சொல்லிட்டாங்க. கொஸ்டின்ஸ் வில் ஆல்சோ டிசைன் த டெஸ்ட் ஆஃப் நாலேஜ் ஆஃப் த கரண்ட் ஈவெண்ட் அவங்களே சொல்லிட்டாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து கொஸ்டின் வரப்போகுது. such a matters of the everyday observation experience in their scientific aspect. சயின்ஸ் சம்பந்தமா டே டு டே லைஃப்ல ஏன் எப்படி ஃபேன் ஓடுது, அப்புறம் வந்து எப்படி வந்து நம்ம டூத் பேஸ்ட்ல என்ன கெமிக்கல் இருக்குது, டே டு டே லைஃப்ல இருக்கக்கூடியதுதான். ஓகேங்களா? ஆஃப் எக்ஸ்பெக்டட் ஆஃப் எனி எஜுகேட்டட் பர்சன். The test will also include the questions relating to the India பத்தி இருக்க போது its neighboring countries, especially pertaining to the sports. இங்க இருந்து சிலபஸ் ஆரம்பிக்க போறேன். ஓகேங்களா? ஸ்போர்ட்ஸ், ஹிஸ்டரி, கல்ச்சர், ஜியோகிராஃபி, எக்கனாமி சென்ஸ், ஜெனரல் பாலிட்டி, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், சயின்டிபிக் ரிசர்ச் எக்ஸெட்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்களேன், அவங்களே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்போர்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஹிஸ்டரி, கல்ச்சரு, ஜியோகிராஃபி, லாஸ்ட் எக்ஸெட்ரா கொடுத்தாங்க. இந்த எக்ஸெட்ராங்கிற வார்த்தைக்குள்ள எல்லாமே அடங்கும், நிறைய விஷயம் அடங்கும். ஓகேங்களா? அதனாலதான் ஜிகே நம்ம நிறைய படிக்கணும் சொல்றோம். ஓகேங்களா? நிறைய படிக்கணும் மைண்ட் செட்டை விட ஸ்மார்ட்டா ஒரு சில விஷயத்தை மட்டும் படிச்சாலே மார்க் வந்துருது. அதை பத்தி நம்ம பேசலாம். ஓகே, தீஸ் கொஸ்டின் will be such that they do not require any special study of any discipline. ஹிஸ்டரியில பெருசா பிஹெச்டி படிச்சிருக்கணும், ஹிஸ்டரியில டிகிரி படிச்சனால அக்கணும் முடியும் அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா? பார்க்கலாம். இப்போ டாபிக் பார்க்கலாமா? டாபிக் எந்த டாபிக்ல இருந்து ஒவ்வொரு பேட்சுக்கும் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, அதுதான் பார்க்க போறோம். நல்லா கவனிக்கிறேன். ஆக்சுவலா டாபிக்ஸ்னா அப்படி என்ன சொல்றோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட அனலைசிஸ் தான். நான் 2025 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய பேட்ச் நடந்தது. நம்மகிட்ட எல்லா கொஸ்டினுமே இருக்கும். அந்த மொத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு ஒரு 4-5 பேட்ச் எடுத்திருக்கோம். அந்த பேட்சோடைய ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் எடுத்து அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு டாபிக்லையும் இந்த ரேஞ்ச் டு இந்த ரேஞ்ச் கேள்வி கேட்கிறாங்க. ஒவ்வொரு டாபிக்லையும் இந்த டாபிக்ல இருந்து தான் ரிப்பீட்டடா ஒரே கேள்வியே, ஒரே மாதிரி கேள்விகள் வருதுன்னு சொல்லிட்டு அடுத்த இதுல பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ ஜெனரலா பார்க்கும்போது ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் டாமினன்ட் ஃபேக்டர். ஓகே, இது இருக்கிறதுலயே 20 கொஸ்டின்ல அதிகமான நம்பர் ஆஃப் கேள்வி வரக்கூடிய ஒரே டாபிக்னா ஸ்டாட்டிக் ஜிகே தான். அதனாலதான் கிளாஸ்லயும் சரி, நம்ம அடுத்து போடக்கூடிய சீரியஸ்லயும் சரி, நீங்க படிக்கும் போதும் சரி, ஸ்டாட்டிக் ஜிகேக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தா, அது எஸ்எஸ்சி ஜிடியா இருந்தா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸ்டாட்டிக் ஜிகே தான் 20க்கு 5 இருந்து மினிமம் 5 கொஸ்டின் வந்துருது, மேக்சிமம் 8 கொஸ்டின் தான் வந்திருக்கு. ஓகேங்களா? நல்ல ஒரு வாய்ப்பு. ஓகேங்களா? அப்ப ஜிகேனா என்ன சார் படிக்கணும், ஜிகேனா என்ன சிலபஸ், ஜிகேனா எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோட எண்டிங் தான் கடைசியா ஒரு பேஜ் காமிக்கிறேன், இண்டெக்ஸ் பேஜ். அதுதான் நம்ம மெட்டீரியலோடைய எஸ்எஸ்ஜிடி நம்ம முப்படை மெட்டீரியலோடைய இண்டெக்ஸ் பேஜ். ஓகேங்களா? அந்த இண்டெக்ஸ் பேஜை நீங்க பாத்தீங்கன்னாலே தாராளமா வந்து தெரிஞ்சிடும். இதுதான் ஸ்ட்ராட்டஜிக்கே. ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ராட்டஜிக்கே தான் அதிக டாமினன்ட் ஃபேக்டர். 5 to 8 கொஸ்டின்ஸ். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ், அடுத்து மேஜர் ரோல் பிளே பண்றது கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? 4ல இருந்து 6 கொஸ்டின். அப்ப கரண்ட் அஃபேர்ஸ்னா எதெல்லாம் வருது பத்தி பேசலாம். கரண்ட் ஈவெண்ட்னா ரீசன் நடந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ், ரீசன் நடந்த அவார்ட் சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? அடுத்து எக்கனாமி, அடுத்த ஃபேக்டர் 2ல இருந்து 4 கொஸ்டின். பாலிட்டி எப்பவுமே ஆவரேஜா பாலிட்டி வந்து 3ல இருந்து 5 கொஸ்டின் வந்துருது. ஹிஸ்டரி 2ல இருந்து 4 கொஸ்டின். ஓகேங்களா? ஆவரேஜ் தான். ஓகேங்களா? ஜியோகிராஃபி ஆவரேஜ் 2ல இருந்து 4 கொஸ்டின். சயின்ஸ் இருக்கிறது லீஸ்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின் சயின்ஸ் தான், 2ல இருந்து 3 கொஸ்டின். இங்கதான் பாருங்களேன், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், இந்த 4 சப்ஜெக்டையும் சேர்த்தாதான் நம்ம ஸ்கூல்ல சோசியல் சயின்ஸ்லேயே படிப்போம். 4ஐயும் கூட்டினீங்கனாலே அட்லீஸ்ட் ஒரு 8-9 கொஸ்டினாவது வந்துடும், மினிமம் டு மேக்சிமம். ஆனா இங்க சயின்ஸ்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3ஐயும் சேர்த்தே 2 கொஸ்டின் தான் மினிமம், இல்லைன்னா 3 கொஸ்டின் தான் இருக்கு. ஒரு சில பேட்ச்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சொல்ல முடியாது. ஓகேங்களா? அப்படி இருக்குது பேட்ச் எல்லாம். ஓகேங்களா? ஆனா இதுக்கு ரொம்ப லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேசிக்கான சயின்ஸை படிச்சுக்கோங்க, சயின்ஸ்க்கு ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம். இது இருந்து தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஸ்மார்ட் ஒர்க். எப்படி நம்ம படிக்கணும் ஸ்மார்ட் ஒர்க்கா தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் ஒரே வழி. ஓகேங்களா? எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும், எது கம்மியான முக்கியத்துவம் கொடுக்கறது தெரிஞ்சு படிங்க. அப்ப சயின்ஸை இப்பவே உட்காந்து முக்கிய படிச்சிருக்கூடாது. சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும் சார், கெமிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எஃபர்ட் போட்டு படிச்சீங்கன்னா ஒரு பயனும் இல்லை. அந்த மீன்ஸ் தான். ஓகேங்களா? அதனால மீதி சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் பாரு, நீயே பாரு ஒவ்வொரு சப்ஜெக்ட் எதுக்கு அதிகமாக்குறாங்க. ஸ்ட்ராட்டஜிக்கே கரண்ட் அஃபேர்ஸ் நீ மாங்குன்னு படிச்சாலே அசால்ட்டா 10 கொஸ்டின் அடிச்சிடலாம். உனக்கு 20க்கு 10 கொஸ்டின் இப்பவே கையில இருக்குதே. கரண்ட் அஃபேர்ஸ் தான் நிறைய இருக்குதான், ஒத்துக்கிறேன். ஓகேங்களா? சரி, கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு ஹிஸ்டரி அழகா படிக்கலாம், பாலிட்டி அழகா படிக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் படிக்கலாம். ஓகே, இப்போ ஒவ்வொரு இதுல இதுதான் இருக்குது. வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது எப்பவுமே கையில வச்சுக்கோங்க. 2025
இதே மாதிரிதான் அடுத்த பேட்டர்ன் இருக்க போகுது, இந்த வருஷம் எக்ஸாம் பேட்டர்ன் இருக்க போகுது. இப்ப அடுத்து இந்த ஒவ்வொரு டாபிக்லையும் எந்த இதுல இருந்து அதிகமா கொஸ்டின் கேட்கறாங்க, எந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க சொல்ல போறதுல இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன சார், இந்த டாபிக்ல இருந்து அடிக்கடி கேள்வி வந்துகிட்டே இருக்கு, நீ அந்த டாபிக்கை படிச்சிட்டாலே போதும், ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கன்ஃபார்மா வந்துருது அப்படின்னு சொல்றேன். ஓகேதா, அதுதான் ஸ்ட்ராட்டஜிக்கேல டான்ஸ். ஓகேதா, கம்பல்சரி கொஸ்டின் வந்துருதுப்பா. ஓகேதா, நான் பார்த்த வரைக்கும் 4-5 பேட்ச் பார்த்தேன்னு சொன்னது, அதுல கம்பல்சரி டான்ஸை பத்தி ஒரு கொஸ்டின் வருது. எப்படி படிக்கணும் டான்ஸை பத்தினா, ஒவ்வொரு ஸ்டேட்டோடைய டான்ஸ் என்ன. ஓகேதா, டான்ஸ் ஃபேமஸான டான்ஸ்ல முக்கியமான ஒரு பர்சன் இருப்பாங்க. உதாரணத்துக்கு பரதநாட்டியம் அப்படி ஒரு டான்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த பரதநாட்டியத்துல ஸ்பெஷலைஸ்டான ஒரு இந்தியா ஃபேமஸான ஒரு ஐகேன் மெம்பர் இருப்பாங்க, ஒரு நபர் இருப்பாங்க, அவங்கள பத்தி படிங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி டான்ஸ் சம்பந்தமா படிச்சுக்கணும். கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வருது, எளிமையா தான் படிக்கலாம். ஏன் ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் நிறைய படிக்கணும். அப்படி படிக்கும் போது ஏதாவது ஷார்ட்கட் வச்சு படிங்க. ஓகேங்களா, ஏதாவது ஷார்ட்கட், உதாரணத்துக்கு ஒரு மாநிலத்துடைய டான்ஸ் இதுதான் அப்படின்னா, அந்த டான்ஸோடைய நேமையும் அந்த மாநிலத்துடைய நேமையும் அப்படியே லிங்க் பண்றதுக்காக ஏதாவது ஷார்ட்கட், உங்களுக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்டை நேம் வச்சோ ட்ரிக் வச்சோ படிக்கணும். கிளாஸ்லயும் நம்ம பார்ப்போம், யூடியூப்லயும் பார்க்கலாம். சரிங்களா, இப்போ டான்ஸ் வச்சு கொஸ்டின் வருது. அடுத்து ஸ்போர்ட்ஸ் வச்சு கொஸ்டின் வருது. ஸ்போர்ட்ஸ் வச்சு ஜென்ரலா சொல்லும் போது நார்மலா ஸ்போர்ட்ஸ் வச்சு வரும். ஓகேங்களா, நார்மலானா இப்போ உதாரணத்துக்கு டென்னிஸ் ரிலேட்டடான ட்ராபிஸ் என்னதான். ஓகேங்களா, விம்பிள்டன், ஆஸ்திரேலியா ஓப்பன், யூஎஸ் ஓப்பன், அப்போ டென்னிஸ் சம்பந்தமான ட்ராபிஸ். அப்புறம் ஸ்போர்ட்ஸ்ல ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ், அவங்கள பத்தி படிச்சுக்கோங்க. அடுத்து அவார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விருதுகள், நிறைய விருதுகள் இருக்குது. நீங்க ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் இந்தியா சம்பந்தமான விருதுகள். அடுத்து இன்டர்நேஷனல் லெவல் விருதுகள், நோபல், அப்புறம் ஆசியாவின் நோபல்னு ஒன்று இருக்கு, ராமன் மகசேச விருது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சினி இண்டஸ்ட்ரியில் அவார்ட்ஸ், ஆஸ்கரு, நம்ம ஊர்ல தாதா சாஹிப் பால்கே அவார்ட்ஸ், அந்த அவார்ட்ஸ் எல்லாம் பிடிச்சுக்கோங்க. ஃபேமஸான அவார்ட்ஸ் எல்லாம் எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணாங்க, ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல யாரு கொடுத்தாங்க, அதெல்லாம் படிக்கணும். சரிங்களா, அடுத்து ஃபெஸ்டிவல்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, இது ரொம்ப முக்கியங்கிற மாதிரி அதே அளவுக்கு முக்கியம். ரொம்ப ஃபெஸ்டிவல்ஸ் அதிகமா இருக்கிறாங்க, ஒவ்வொரு ஏகப்பட்ட ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது. திருப்பி ஃபெஸ்டிவல்ஸ் மெமரைஸ் பண்றதுக்கு ஷார்ட்கட்ஸ் தான் ஒரே வழி. ஃபெஸ்டிவல்ஸ், அந்த ஸ்டேட் ஃபெஸ்டிவல், அந்த ஃபெஸ்டிவலுக்கு ஏதாவது கல்ச்சர் இருக்கும். மேக்ஸிமம் ஃபெஸ்டிவல் தான் படிக்கும்போது இமேஜ் வச்சு படிக்கும், இமேஜை பார்த்து இப்படிதான் இருக்கும் இந்த ஃபெஸ்டிவல் அப்படி தெரிஞ்சு படிக்க ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, ஃபெஸ்டிவல்ஸ். ஓகேங்களா, இப்போ ஃபெஸ்டிவல்ஸ் இப்படிதான் படிக்கணும். ஓகேங்களா, ரைட். அடுத்த அவ்வளவுதான். ஸ்ட்ராட்டஜிக்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 4 டாபிக்கை படிங்க. மேக்ஸிமம் என்ன ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்துடும். ஓகே, மேக்ஸிமம் ஒரு நம்ம 6 கொஸ்டின் கேட்கறோம், 7 கொஸ்டின் கேட்கறோம் அப்படின்னு சொன்னா ஒரு 2 அல்லது 3 கொஸ்டினாவது இந்த டாபிக்ல இருந்து வந்துருது. இன்னும் நிறைய இருக்கு, அதனால டாட் 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 போட்டுருங்க. ஓகேங்களா, டாட் டாட் போட்டுருக்க காரணம் என்னன்னா நிறைய டாபிக்ஸ் இருக்குது. இப்போதைக்கு இதை ஃபோக்கஸ் பண்ணி படி. அடுத்து எக்கனாமி அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, எக்கனாமியில நான் பார்த்த வரைக்கும் எல்லா பேட்ச்லையும் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் எழுதி வச்சுக்கோங்க. 5 இயர் பிளான். ஓகேங்களா, FYP கன்ஃபார்மா வந்துடுது. ஓகேங்களா, இந்த 5 இயர் பிளானோட இயர் என்ன, எந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பிளான் ஹாலிடே விட்டுருக்காங்க, எந்த வருஷம் பாத்துக்கிட்டீங்கன்னா 5 இயர் பிளான்ல இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணாங்க. இந்த மாதிரி 5 இயர் பிளான் வச்சு ஒரு கொஸ்டின் வந்துருது. கன்ஃபார்ம் படிச்சுக்கோங்க. மொத்தம் 12 5 இயர் பிளான் இருக்குது. 12 5 இயர் பிளான் படிக்கணும். இந்த நேரத்துக்கு 5 இயர் பிளான் கிடையாது இன்னைக்கு டேட்ல. சரிங்களா, அடுத்து ஸ்கீம்ஸ், அடுத்த ரொம்ப ஃபேமஸ். அப்போ இந்தியால ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் இருக்குது. ஒரு சில ஸ்கீம்ஸ் தான் ஓல்டு ஸ்கீம்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. 20 பாயிண்ட் ப்ரோக்ராம், அப்புறம் IRDP, இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் தான் பழைய ஸ்கீம்ஸ், ஆனால் ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி ரீசெண்டா போடக்கூடிய ஸ்கீம்ஸை படிச்சுக்கணும். ஜல் ஜீவன், ஓகேங்களா, பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கியா யோஜனா, ஆயுஷ்மான் பாரத், இதெல்லாம் கடந்த ஒரு 2-3-5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்கீம் தான். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த ஸ்கீம் எல்லாம். அதனால ஸ்கீம்ஸை பத்தி படிக்கணும். ஓகேங்களா, கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஒன்லைனரா தான் இருக்குது. கொஸ்டின் மார்க் காமிக்கிறேன். சரிங்களா, அடுத்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பத்தி எக்கனாமிக்ஸ்ல கொஸ்டின் வந்துடும். ஓகேங்களா, அது ஜென்ரலா ஸ்டாட்டிக் போர்ஷன் தான். ஓகேங்களா, அப்போ எக்கனாமிக்ஸ் இந்த டாபிக்ஸ் தான். கன்ஃபார்ம் இந்த டாபிக் படிச்சா 2 மார்க் வந்து படிச்சுக்கலாம். அடுத்து பாருங்க பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல்ஸ், போஸ்டிங்கை பத்தி, கவர்னரை பத்தி படிக்கணும். ஓகேங்களா, குடியரசுத் தலைவரை பத்தி படிக்கணும். ரீசெண்டா இந்தியாவுடைய வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசுத் தலைவர் வந்து தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செஞ்சிருக்காரு. ஓகேங்களா, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அப்ப இதை பத்தி தான் பாலிட்டியை பத்தி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லும் போது நிறைய இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் டேட்டா வச்சு கேட்கிறாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்னாலே நம்பர்ஸ் வச்சு கேட்கிறாங்க நிறைய. அடுத்து அப்பாயின்மெண்ட், ரீசெண்டா ஏதாவது பெரிய பொசிஷன்ல யாராவது அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்களா அவங்கள பத்தி. அப்புறம் நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கல பார்த்தா ஸ்போர்ட்ஸ், ஏதாவது கப்பு, டிராஃபி ஏதாவது அடிச்சிருந்தாங்க. அடுத்து அவார்ட்ஸ், யாருக்காவது ஃபேமஸ் பர்சனாலிட்டிக்கு ஏதாவது அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பத்தி படிக்கணும். ஓகே, இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேடா, ரைட். இப்போ அடுத்து நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி சார் நீங்க சொன்ன மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்திருக்கா? எஸ், அப்படிதான் வந்திருக்கு. பாக்கலாம். இது பாருங்க,
நாங்க டைப் பண்ணியோ எதுவோ வைக்கல, டைரக்டா எஸ்எஸ்ஜிடியோட எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெஸ்பான்ஸ் சீட் அப்படின்னு ஒண்ணு வரும்ல, அந்த ரெஸ்பான்ஸ் சீட்டை தான் அப்படியே நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். அப்ப டைரக்டா எஸ்எஸ்ஜிடி இதுதான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் அப்படியே இருக்கும் பாருங்க. ஓகேங்களா, இன்ட்டு போட்டது தான் ராங் ஆன்சர், டிக் போட்டது தான் ரைட் ஆன்சர். ஓகேங்களா, கொஸ்டின் பார்க்கலாமா பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, பாலிட்டி டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க, ஆர்டிகல்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, டிபிஎஸ்பி பாத்துட்டீங்கன்னா என்ன ஆர்டிகல்ஸ் டு என்ன ஆர்டிகல்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, பாருங்க டிபிஎஸ்பி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பார்ட் வந்து பாத்தீங்கன்னா 4ல வந்து நிக்கும். அந்த பார்ட் 4ல 36வது ஆர்டிகல் இருந்து 51A வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சார் 51 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல்ஸ் கேட்கறாங்க. அப்போ டிபிஎஸ்பி ஆல்ரெடி இந்த கேள்வி கேட்டாங்க. அப்போ வேற மாதிரி எப்படி கேட்கலாம், டிபிஎஸ்பி என்ன பார்ட்டில் இருக்கு, டிபிஎஸ்பி எங்க இருந்து கடன் வாங்கியிருக்காங்க நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், டிபிஎஸ்பினா என்ன, டிபிஎஸ்பி பத்தி அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷன் எழுதி வச்ச அம்பேத்கர் என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு கொட்டேஷன் சொல்லியிருப்பாரு, அது என்ன பாருங்க, எவ்வளவு விஷயம் படிக்கணும். ஓகேங்களா, அப்ப அதுதான் இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து எக்கனாமில பாத்தீங்கன்னா நான் சொன்னது எக்கனாமில 5 இயர் பிளான்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருந்து சொன்னோம்ல, அதுதான் செகண்ட் 5 இயர் பிளான், அதோடைய டார்கெட்டட் growth நம்பர்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான். செகண்ட் 5 இயர் பிளான் இயர் என்ன நம்ம படிக்கணும். ஓகேங்களா, ஒரு கொஸ்டின் வச்சா கொஸ்டின் தெரிஞ்சுக்கணும். 56ல இருந்து 61 செகண்ட் 5 இயர் பிளான். அந்த 5 இயர் பிளானோடைய இயர் பார்த்துட்டோம். அந்த மாடல் ஏதாவது இருந்த மாடல், அதோடைய அப்ஜெக்டிவ் என்ன, டார்கெட் என்ன, அச்சீவ்மெண்ட் எவ்வளவு, டார்கெட் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்த அச்சீவ்மெண்ட் வச்சு கேட்கலாம். ஓகேங்களா, அடுத்து பாருங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்கீம்ஸா, ஆமா இது ஸ்கீம்ஸ் தான். 5 இயர் பிளான் திருப்பி 5 இயர் பிளான்லயே ஸ்கீம்ஸ் வச்சு பாருங்க. What is the title of the comprehensive report submitted by the National Commission on the Self-Employed Women and Women in the Informal Sector during the 7th 5-year plan அப்படி சொல்றாங்க. ஷரம் சக்தி. ஓகேங்களா, ஷரம் சக்தி அதுதான் பாத்தீங்கன்னா 7வது 5ஆண்டு திட்டத்துடைய ஒரு ஸ்கீமா கொடுத்துருக்காங்க. ஓகே, புரியுதா? அப்போ ஒரு 5 இயர் பிளானையும் ஸ்கீமை ரிலேட் பண்றாங்க. அடுத்து நான் சொன்னேன்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல டேட்டா வச்சு கேட்கறாங்கன்னு சொன்னேன். இப்போ 2025 தான் நமக்கு இந்த எஸ்எஸ்ஜிடி, 2024 தான் நமக்கு இந்த எஸ்எஸ்ஜிடி நடந்தது. 25-24 ஸ்டடி நடந்தது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா 2023 ரிப்போர்ட் ஒன்னு வெளியிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, அதை வச்சு கேள்விக்கிறேன். ஆஸ் பர் த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2023, வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் த உமன் ஜாப் சீக்கர்ஸ் ஃபார் த லிவ் ரிஜிஸ்டர் இன் இந்தியா இன் த இயர் ஆஃப் 2022? பாத்தீங்களா, டேட்டா நம்பர்ஸ், அப்படியே நம்பர்ஸ். இப்ப நம்பர்ஸ் எல்லாம் எப்படி போடலாம்னா நிறைய வழிகள் இருக்கு. 4 ஆப்ஷன் பாருங்க, எந்த ஆப்ஷன் ரொம்ப நெருக்கமா இருக்கோ அந்த 2 ஆப்ஷன் ஏதாவது ஒன்று போடுங்க. பாருங்களேன், அதாவது சுத்தமா தெரியல நமக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது எக்ஸாம்ல. ஓகேங்களா, நிறைய கொஸ்டின் தப்பா போட்டு கடைசி வந்து நெகட்டிவ்ல போயிடக்கூடாது மார்க்கே. அதனால வந்து பாத்தீங்கன்னா முடியாத பட்சத்துல அட்டன் பண்ணுங்கிற பட்சத்துல 4 ஆப்ஷன் இருக்கு. இது வந்து பாருங்க, சம்பந்தமே 35, 33, 50 எல்லாம் இருக்கு. இது எலிமினேட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணிடணும். அடுத்து 2 நெருக்கமா இருக்குன்னா இதுதான், அப்ப இதை எலிமினேட் பண்ணிடலாம். இந்த 2ல ஏதாவது போட்டோம். அப்போ 4 ஆப்ஷன்ல 2 எலிமினேட் பண்ணாலே நமக்கு பெரிய விஷயம். ஓகேங்களா, ஆன்சர் வந்துடும் தாராளமா. 2 கொஸ்டின் போட்டோம்னா ஒரு கொஸ்டினா ஆன்சர் வந்துடும் ப்ராபபிலிட்டி. ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து நான் சொன்னல ஜிகேல வந்து பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் வச்சு கேட்பாங்க சொன்னோமா. பாருங்க, சிரோபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல், நியூ இயர் ஃபெஸ்டிவல் எந்த மாநிலத்துல கொண்டாடுறாங்க கேட்டு மணிப்பூர். அவ்வளவுதான். ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒரு ஃபெஸ்டிவல் தான் இருக்கும் கிடையாது. நம்ம ஊர்ல எத்தனை ஃபெஸ்டிவல் இருக்கு. அப்ப அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் நார்மலா கொண்டாடக்கூடிய ஃபெஸ்டிவல், அவங்க ஊருடைய நியூ இயர் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, மணிப்பூர் தான். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின். அடுத்து இன் விச் இயர் PM கதிசக்தி நேஷனல் மாஸ்டர் பிளான் லான்ச்? நான் சொன்னது ஸ்கீம் வச்சு கொஸ்டின் வர சொன்னா அதுதான். ஓகேதா, கதிசக்தி மாஸ்டர் பிளான் வந்து என்ன லான்ச் பண்ணாங்க? 2021 லான்ச் பண்ணாங்க. ஓகேங்களா, ரைட்டா. அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க, in which state is the ஹால்டா ஃபெஸ்டிவல்? திருப்பி ஃபெஸ்டிவல் வச்சு. ஓகே, ஹிமாச்சல பிரதேஷ். ஃபெஸ்டிவல் படிச்சீங்கனாலே கன்ஃபார்ம் கொஸ்டின் அடிச்சிடலாம். இருக்குது 28 மாநிலம், 28 மாநிலத்துக்கு ஃபெஸ்டிவல் இருக்கதான் போகுது, இல்லாமலாம் கிடையாது. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? த ஓஷியானிக் கிரஸ்ட், ஜியோகிராஃபி. ஓகேங்களா, ஜியோகிராஃபில இருந்து கொஸ்டின், நான் எல்லா சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் போட்டிருக்கேன். த ஓஷியானிக் கிரஸ்ட் இஸ் த மோஸ்ட்லி மேட் அப் ஆஃப் different types of basalt which extend how many kilometers beneath of the ocean floor? ஓகேங்களா, 5 to 10. ஓகேங்களா, 5 to 10 இதெல்லாம் படிச்சாதான் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க. உங்க 2025 நடந்த எக்ஸாம் 2024 கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுதான் ஆகும். அப்போ who was the appointed new chairperson of the UPSC டேட்டோட கொடுக்குறாங்க. அந்த டேட்ல யார் நியூ பர்சனா இருந்தாங்க? பிரீத்தி சதன். ஓகேங்களா, அந்த டைம்ல. ஓகேங்களா, ரைட்.
அடுத்து பாருங்க 2 அக்டோபர் இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கு வேலை எடுத்துக்கணும். 2 வருஷம் முன்னாடி கரண்டா பேசக்கூடாது. ஓகேங்களா? ஸ்ட்ராட்டஜிக்கு 2வது 2 அக்டோபர் 2022 எத்தனாவது வருஷம் காந்தியோட பிறந்தநாள் கேட்கறாங்க. ஓகேங்களா? 153. சார் என்ன சார் தமிழ்ல கொஸ்டின் இருக்கு சொன்னீங்க, தமிழ்ல இல்லையே. நாங்க இங்கிலீஷ் மீடியத்தை கட் பண்ணி வச்சிருக்கோம், இங்கிலீஷ் மீடியம் சோர்ஸ் தான் கட் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா தமிழ்லையும் கொஸ்டின் கட்டாயம் வரும். திருப்பியும் சொல்லிட்டேன், நீங்க பயப்படவே வேணாம் தமிழ் மீடியம் பசங்க. சொன்னீங்களா? எடுத்து பாருங்க, ஆனுவல் மாமல்லபுரம். ஓகேங்களா? டான்ஸ் ஃபெஸ்டிவல் மாமல்லபுரம் அந்த யாரும் நம்ம ஊர் தான், தமிழ்நாடு நடந்தது. ஓகேங்களா? அடுத்து லட்சுமி விஸ்வநாதன் who was the prestigious நாட்டிய கலாநிதி அவார்டு ஃபார் மியூசிக் அகாடமி. அவங்க கொடுக்கக்கூடிய அவார்டு வந்து பரதநாட்டியம் சம்பந்தமா நாட்டிய கலாநிதி அவார்டு. பாருங்க, அவார்டு வச்சிருக்க கொஸ்டின் வந்திருக்கா? இப்படிதான் அவார்டை வச்சு பேசிக்கா இண்டெக்ஸ் வச்சு அடுத்த கொஸ்டின் பாருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் இண்டெக்ஸ், நேஷனல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ் நான் 3 இடத்துல பார்த்தப்பா. இதே இதை மாத்தி வேற கொஸ்டின் எடுத்து, ஆனா இதே இண்டெக்ஸ் வச்சு 3 இடத்துல 3 சுற்று கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? விச் செக்டார் ஆஃப் த எக்கனாமி டஸ் த கிரீன் ரெவல்யூஷன். ஈஸியான கொஸ்டின் இதெல்லாம். எக்கனாமிக் அப்படியே அடிச்சுட்டு போயிடலாம். நம்ம சின்ன வயசுல படிச்சுட்டு போகணும். பசுமை புரட்சினா என்ன, அதை பத்தி கேட்கறாங்க. என்ன தெரியும்? நம்ம விவசாயத்தை உற்பத்தி இருக்குன்னா பசுமை புரட்சி. அப்ப எந்த செக்டார் ரிலேட்டடா? அக்ரிகல்ச்சர் செக்டார். முடிஞ்சு போச்சு. அடுத்து பாருங்க, இயர், ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ண இயர். பிரதான் மந்திரி ராஜ்கர் புருஸ்தன் யோஜனா இம்ப்ளிமெண்டட் சின்ஸ் எந்த வருஷத்துல இருந்து? 2016. எல்லா ஸ்கீம் எடுத்துக்கோங்க, இயர், மினிஸ்ட்ரி பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஹிஸ்டரி ஒரு கொஸ்டின் பாருங்க. Who are the key features of the recommendations of the formed the basis of the Government of India Act அப்படிங்கிறாங்க. செம்ஸ்ஃபோர்டு மாண்டக். ஓகேங்களா? சட்டத்தோடைய பேரே வந்து மாண்டக் செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தம் தான் சொல்லுவோம் நம்ம தமிழை படிக்கும்போது. நடத்தும் போது படிக்கணும். படிச்சிருந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம் இதெல்லாம். ஓகேங்களா? ரைட், அவ்வளவுதான். மாடல் கொஸ்டின் போட்டிருந்தோம். இதுதான் மாடல் கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்படிதான் கேட்டிருக்காங்க. நம்ம சொல்லியிருந்தோம், பாத்துக்கோங்க. நம்ம சொன்னது நம்ம கேட்டதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்ப ரொம்ப முக்கியம்னா ஸ்டாட்டிக் ஜிகே தான் சொல்லியிருந்தேன். அப்ப அந்த ஸ்டாட்டிக் ஜிகேல நம்ம மெட்டீரியலை எப்படி ரெடி பண்ணிருக்கோம், அதோட இண்டெக்ஸ் பேஜை கொடுத்துடுறேன். அந்த இண்டெக்ஸ் பேஜ் தான் உங்களுக்கு படிப்பதற்கான வழி. திருப்பியும் சொல்றேன், அந்த இண்டெக்ஸ் பேஜ் தான் உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகேவை படிக்கிறதுக்கான வழி. ஓகே, பாருங்க, இதுதான் இங்கிலீஷ் மீடியம் பசங்க இப்படிதான் படிக்கணும். ஓகேலா? ஏன்னா நமக்கு சிலபஸ்ல குறிப்பிட்டு ஸ்டாட்டிக் ஜிகே இதெல்லாம் படிங்க அப்படின்னு எங்கேயுமே சொல்றேன். நம்ம தான் ஒவ்வொன்றத்தையும் தேடி படிக்கணும். அந்த வரிசையில ஸ்டாட்டிக் ஜிகேல இதுதான் படிக்கணும். ஓகேங்களா? அப்ப பாருங்க, நேஷனல் சிம்பிள்ஸ் இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் கீழே இருக்குது காமிக்கிறேன். இப்போதைக்கு இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, தமிழ் மீடியம் அப்படி டிட்டோவா சேமா தான் இருக்கும். இந்தியாவின் தேசிய சின்னம், மாநிலங்கள், யூனியன் பிரதேச சின்னங்கள், முதல்வர் மற்றும் ஆளுநரின் சமீபத்திய பட்டியல். ஓகேங்களா? ரீசெண்ட். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு 2-3 நாட்கள்ல புக் ரெடி ஆயிரும். ஓகேங்களா? புக்கு வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. 25 அடிச்சிருவோம். ஓகேங்களா? பழைய இண்டெக்ஸ் பேஜ். அடுத்து இந்தியாவின் புதிய கேபினெட் அமைச்சர்கள், அவர் முக்கியமான அதிகாரிகளுடைய பட்டியல், புகழ்பெற்ற இந்தியா நகரங்களுடைய பட்டியல், அவற்றின் புனைப்பெயர்கள் எல்லாம் கேள்வி கேட்பாங்க. அண்டை நாட்டுடைய எல்லை, நாட்டின் தலைநகர், நாணயத்தின் பட்டியல், நாடுகளின் பட்டியல். அப்புறம் முக்கியமானது நம்ம டாபிக் வந்துருங்களே, நம்ம ஃபெஸ்டிவல் இதெல்லாம் இருக்கும்ல, நதியின் பெயர் எல்லாம் கேட்பாங்க பாருங்க. ராம்சர் தலங்கள், உயிர்கோள காப்பகங்கள், இந்தியா யுனெஸ்கோ பாரம்பரிய தலங்களுடைய பட்டியல், இந்தியாவில் உள்ள நீர், வெப்ப, அணு மின் நிலையங்களுடைய பட்டியல். ஓகேங்களா? அடுத்த பிறகு கல்வி நிறுவனங்களுடைய பட்டியல், விளையாட்டு நிகழ்வுகள், இடங்களுடைய பட்டியல். ஓகேங்களா? முக்கியமான மைதானம், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா வந்துட்டு பாருங்க. பண்டிகை, ஃபெஸ்டிவல், இந்தியாவில் உள்ள முக்கியமான பண்டிகைகளுடைய பட்டியல், சர்வதேச உணவு திருவிழாவுடைய பட்டியல், இந்தியாவின் முக்கியமான நடனம், டான்ஸ் வடிவங்கள், நடன கலைஞர்களுடைய பட்டியல். இதை படிச்சாலே போதும். இசைக்கருவி. ஓகேங்களா? பாருங்க, உனக்கு என்ன தேவையோ அதை அப்படியே கொடுத்துருக்கும். ஓகேங்களா? சும்மா வளவலாம் நிறைய இருக்கும், ஒன்லைனரா இருக்கும் மெட்டீரியல். ஓகேங்களா? இதுதான் வந்து தமிழ் மீடியம் மெட்டீரியல். நிறைய இருக்கு, இன்னும் இருக்கு பாருங்க. பாலிட்டி இதெல்லாம் அப்படியே பார்த்து ஹிஸ்டரி பார்த்துருக்கு, பாலிட்டி, கொஞ்சம் எக்கனாமிக்ஸ் இருக்கும். அப்படியே இங்கிலீஷ் மீடியம் அதே தான். என்ன இருக்கோ அது தமிழ், இங்கிலீஷ் மீடியம். பாருங்க, டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ், லிஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல், ஃபுட் ஃபெஸ்டிவல், டான்ஸ், கிளாசிக்கல் டான்ஸ், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், superlatives in the world and India, first ever India and world, the list of important forts and places, palaces. அப்படியே கொடுத்துருக்காரு. இம்பார்ட்டன்ட் அவார்ட்ஸ், இன்டர்நேஷனல் சமிட்ஸ், கான்ஃபரன்ஸ், வென்யூஸ், முடிஞ்சு போச்சு. ஓகேதா? ரைட், அவ்வளவுதான். அப்ப இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம புக்கு ரெடியா இருக்கும். படிக்க வேண்டியதும் இதுதான், அது சொல்லிட்டேன். ஓகேதா? நம்ம அகாடமி சார்பா ஜிடிக்கு அடுத்து உங்களுடைய எதிர்பார்ப்பை பொறுத்து அமரன் சீரியஸ் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அது குறித்து அறிவிப்பு சீக்கிரமாவே வரும், பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.